வெல்கம் டு மை சேனல். என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் ஹிந்தி பிரச்சாரக். 25 வருஷமாக ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறேன். தட்சின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாக எல்லா எக்ஸாமும் அனுப்பிட்டுருக்கேன். ஹிந்தி கற்றுக்கிறதே ரொம்பவும் ஈஸி. நம்ம ராஜி பாஷாவாக இருக்கிறத விட்டு எல்லா குழந்தைங்களும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக ஸ்கூல்ஸ்லேருந்து செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வச்சுருக்காங்க. நான் 10th and 12th கூட ஹிந்தி எடுத்துட்டுருக்கேன். ஹிந்தியை ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க இப்போ ஹிந்தி கற்றுக்கலாம். ஹிந்தி ஸ்வர் தமிழில் இருக்கிற மாதிரி தான் ஹிந்திலேயே வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வரும், கலந்துருக்கும். ரொம்ப ஈஸி. ஆ வந்து 3 போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு போடலாம் ஈஸி. அடுத்தது 3 பட்டம் பிரிட்ஜி மாட்டுவோம், 2 பட்டம் ஆ. ஈக்கு ஒரு ஸ்ட்ரோக் மேலே ஒரு ஸ்ட்ரோக் பட்டால் ஈ ஆகும், நெடிலாம். ஊக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வால் பட்டால் ஊ நெடில் ஆகிடும். தென் ஊக்கு அப்புறம் ஹிந்தியில் க்ரூ வரும். ஊக்கு அப்புறம் க்ரூ வரும். அப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. ஹிந்தி படிக்கலாம். ஸ்வரன் பேர். ஸ்வரன்னா ஓசி. நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் இ வரும். ஆ இ உ க்ரூ. ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. ஆக்கு என்ன வித்தியாசம்? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு பட்டா ஆ நெடியில், தமிழில் ஆ சொல்கிற மாதிரி இது ஆ நெடியில் வரும். ஈக்கு வந்து ஒரு மேலே ஒரு ஸ்ட்ரோக் போட்டுரும். ஊக்கு வந்து ஒரு வால் மாதிரி இப்படி போட்டால் ஊ ஆகிடும். ஊக்கு அப்புறம் க்ரூ போடணும். சில பேர் வந்து அந்த ரீன் கூட சொல்லுவாங்க, ஆனால் க்ரூ தான் சொல்லலாம். நடைமுறையில் ருன் அப்படி தான் வரும். க்ரூ அப்புறம் வந்து ஏ தமிழில் ஏ வரும், ஹிந்தியில் ஏ வராது. ஏக்கு அப்புறம் ஐ வரும். ஹிந்தியில் ஏ ஐ ஓ ஔ வரும். ஓக்கு அப்புறம் ஓ தமிழில் வரும், வராது. ஓ ஔ அம் அஹ. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹிந்திலையும் இது நடுவில் இருக்க நெடிலையும் கூட படிப்பாங்க ஏ ஆயாலும். அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஆ இ உ க்ரூ. ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். ஆ இ உ க்ரூ. ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஸ்வரம் நல்லா கற்றுக்கிட்டோம். இ உ க்ரூ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ கற்றுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வியஞ்சன் போகலாம். வியஞ்சன்னா வர்ண லெட்டர்ஸ்க்கு போகலாம். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த
த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ இக்ஷ த்ர யஜ்ஞ இப்போ நம்ம கக்க கக்கங்களாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கா சொல்கிறோம். கமல் சொல்லும்போது கா சவுண்ட் கம்மியாக இருக்கும். அடுத்தது அழுத்தி சொல்லணும். க க கானா க கர் அப்படி எப்படி அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வரும். க க க ங க க க ங. தமிழில் ங ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ங சொல்லணும் இங்கே. ஓகே, க க க ங. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சார் சர்னா அதுக்கு சாச் சாச்சுன்னா பட்டர் மில்க், அதுக்கு அந்த அழுத்தி சொல்லணும். ஜா ஜா மீன்ஸ் ஜாடி புஷ், அது அர்த்தம். ஞ ஜ ஞ. ட முதல்ல சாதாரணமாக சொல்லணும், அடுத்தது அழுத்தி சொல்லணும். ட ட ந. த முதல்ல சாதாரணமாக சொல்லணும். த த ந. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் சைடில் இந்த ப்ரொனன்சியேஷன் எழுதியிருக்கேன் தமிழ்லையும். ப ஃப ஃப வந்து ஃபல் சொல்கிறோம் இல்லையா, எஃப்ஏ ஃப. ப ப ம. ப ஃப ப ப ம. ய ர ல வ. அப்படியே தமிழில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ய ர ல வ. இங்கே வந்து ஷா, இது வித்தியாசமாக இருக்கும். ஷ எஸ்ஹெச் ஷ. ஷகர் சொல்லும்போது இந்த ஷா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷகர் மீன்ஸ் சிட்டி, அதுக்கு இந்த ஷா யூஸ் பண்ணுவோம். ஷா 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 பாது ஷா, அது மாதிரி ஷா பெருசா அழுத்தி சொல்லுவோம். ஷா ச சன்சார். சன்சார் மீன்ஸ் வேர்ல்டு. ச ஹ ஹ. ஷா 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 ச ஹ. இக்ஷ த்ர யஜ்ஞ. இக்ஷத்ர ஞ. இன்னொரு வாட்டி முதல்ல இருந்து சொல்றேன். க க க க ங. ச ச ஜ ஜ ஞ. ட ட ட ட ந. த த த த ந. ப ஃப ப ப ம. ய ர ல வ. ஷ ஷ ச ஹ. இக்ஷ த்ர ஞ. என்னோடடி சொல்லி கொடுக்குறேன், கவனமாக பாருங்க. என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்றத கவனமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வர கால சாதாரணமாக சொல்லணும். ரெண்டாவது எழுத்து வந்து அழுத்தி சொல்லுவோம். அதான் டிஃப்ரெண்ட், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது வந்து கா சொல்லுவோம், இது க அப்படின்னு. க க க க ங. ச ச ஜ ஜ ஞ. ட ட ட ட ந. த த த த ந. ப ஃப ப ப ம.
ய ர ல ப ஷ ஷ ச ஹ இக்ஷ த்ர ஞ. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? நீங்கள் இதை வந்து நான் என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் 2-3 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொனவுன்சியேஷன் நல்லா வந்துடும். நான் அடுத்த வீடியோ போகலாம்.